ஸ்ரீ ரேவா காண்டம் 31ஆம் அத்தியாயம். பிரம்மாவர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பிறகு 3 உலகங்களிலும் பிரம்மாவர்த்தம் என்று நன்கு அறியப்பட்ட தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அது எல்லா பாவங்களையும் அழிக்கும் தன்மை கொண்டது. அங்கே யுதிஷ்டிர மன்னரே, பிரம்மதேவர் ஒரு நிரந்தர பக்தராக எப்போதும் வீற்றிருக்கிறார். கரங்களை உயர்த்தியவாறு எந்த ஆதரவும் இன்றி அவர் இடைவிடாமல் வலம் வருகிறார். 12 ஆண்டுகள் அவர் ஒரு மகா விரதியாக ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே உணவு உட்கொண்டு இருந்தார். அவர் இந்த தீர்த்தத்தில் சாஸ்திரங்களில் கூறப்பட்ட விதிமுறைகளின்படி மகேஸ்வரனாரை தியானித்து கொண்டிருந்தார். எனவே மன்னரே, அந்த புண்ணிய தீர்த்தம் பிரம்மாவர்த்தம் என்று அழைக்கப்பட்டது. அங்கு விதிமுறைகளின்படி நீராடி பித்ருக்களையும் தேவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டும். அவர் ஈசானன் ஆகிய இறைவனையோ அல்லது மகாபிரபுவான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையோ வழிபட வேண்டும். அந்த தீர்த்தத்தின் சக்தியால் உரிய தட்சணையுடன் செய்யப்படும் அனைத்து யாகங்களாலும் கிடைக்கும் பலனை அவர் பெறுவார். ஒவ்வொரு தீர்த்தமும் அங்கு ஆன்மீக ஞானம் பெற்ற ஒரு தேவன், தானவன் அல்லது இருபிறப்பாளரின் பெயரால் உலகில் நன்கு அறியப்படுகிறது. அதுவும் மகத்துவம் வாய்ந்தது. மனிதர்களின் ஆன்மீக முயற்சிகள் இல்லாமல் நீரோ நிலமோ வளமான வயலோ அல்லது வறண்ட நிலமோ புனிதம் அடைவதில்லை. மக்கள் தங்கள் சக்தி, உறுதி மற்றும் மன உறுதியால் ஆன்மீக பரிபூரணத்தை அடைகிறார்கள். மன்னரே, தவறுகளாலும் பேராசையாலும் மக்கள் நிச்சயமாக நரகத்தில் விழுகிறார்கள். ஒரு முனிவர் தனது புலன்களை கட்டுப்படுத்தி எங்கு வசிக்கிறாரோ அங்கே ஒரு குருக்ஷேத்திரம், நைமிஷம் அல்லது புஷ்கரம் தோன்றுகிறது. 31ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.